அம்மாபாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் மீண்டும் ஒரு முறை வருடாந்தம் நடைபெறுகின்ற இஜ்திமா நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் 2 உலமாக்கள் பிரதானமாக உரையாற்ற இருக்குகின்றார்கள். முதலாவதாக ஷேக் எம்எஸ்எம் ரஷ்மி ஷாஹித் அமீனி அவர்கள் ரமலான் ஓர் ஈமானிய பாசறை என்ற தலைப்பிலும், அதே போன்று ஷேக் எம்எஸ் அப்துல் வதூத் ஜிஃப்ரி ஹஸ்ரத் அவர்கள் ஒரு முஸ்லிமின் அடிப்படைகளும் அமல்களும் என்ற தலைப்பில் 2 உரைகள் இங்கு நிகழ்த்தப்பட இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, 2 பேச்சாளர்களும் நாடளாவிய ரீதியில் மிகவும் அறிமுகமானவர்கள், தாவா களத்திலே நீண்டகால அனுபவத்தை பெற்றவர்கள். நம்முடைய ஷேக் அப்துல் வதூத் ஜிஃப்ரி அவர்களை பொறுத்தவரைக்கும் நான் அறிந்த வரைக்கும் சுமார் 50 வருடங்களுக்கு மேலாக இந்த தாவா பணியிலே ஈடுபடக்கூடியவர்கள். ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இந்த ஏகத்துவ கொள்கைக்காக, இந்த மார்க்க பணிக்காக தன்னை அர்ப்பணித்து தாவா களத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதே போன்றுதான் நம்முடைய ஷேக் ரஷ்மி ஷாஹித் அமீனி அவர்களும் சோசியல் மீடியாக்களிலும் அவர்களுடைய உரைகள் நிறைய இருக்கிறது. நல்ல நல்ல தலைப்புகளில் பிரயோசனமான நிறைய விஷயங்கள் அவர்களின் மூலம் மக்கள் பயன்பெறக்கூடிய அமைப்பில் தாவா பணியிலே இருக்கக்கூடியவர்கள். எனவே அல்லாஹு தஆலா அந்த 2 பேரும் இன்றைய தினம் நமக்கு உரையாற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். எனவே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவரும் முழுமையாக கலந்து இறுதி வரைக்கும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்து பிரயோசனம் அடைய வேண்டும் என்று அன்பாக ஆரம்பமாக கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் முதலாவது பயான் நிகழ்வு 1 மணித்தியாலம் நடைபெறும். அதன் பிறகு 8 மணிக்கு தொழுகைக்கான நேரம் உங்களுக்கு தரப்படும். ஒரு 15 நிமிடங்கள் உது செய்து கொண்டு தொழுகைக்காக நாங்கள் தயாராகி கொள்ள வேண்டும். 8:15க்கு இஷா தொழுகை பள்ளி வாயிலிலே நடைபெற்று 8:30 தொழுகை முடிவடையும். அதன் பிறகு 8:30 9 மணி வரைக்கும் உங்களுக்கான சிற்றுண்டி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விஷயங்கள் அந்த நேரத்துக்குள் இடம்பெறும். அதற்கிடையில் நம்முடைய மதிப்புக்குரிய ஷேக் SHM இஸ்மாயில் சலபி அவர்களும் பள்ளி வாயிலுக்கு எதிர்பாராத அமைப்பில் வந்திருக்கிறார்கள். சந்தோஷமான விஷயம். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் அந்த அரை மணித்தியாலத்துக்குள் அங்கட டீ டைம் அந்த நேரத்துக்குள் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல இருக்கிறார்கள். எனவே அந்த நிகழ்வும் இன்று இடம்பெற இருக்கிறது. அதன் பிறகு 9 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் மதிப்புக்குரிய ஷேக் அப்துல் வதூத் ஜிஃப்ரி அவர்களுடைய பயான் நிகழ்வு இடம்பெற்று 10 மணியோடு நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிவடைய இருக்கிறது. எனவே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் முழுமையாக கலந்து கொள்வதோடு, சின்ன பிள்ளைகள் சிறுவர்களை கூட்டி வந்திருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு பயான் கேட்பதற்கு இடைஞ்சல் இல்லாமல் பிள்ளைகளை அப்படியே விட்டு அந்த உங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்டு பிள்ளைகள் அதில் பாட்டுக்கு குழப்பம் பண்ணுறது, ஓடி திரிகிறது, இப்படி மத்தாக்களுக்கு கரைச்சல் கொடுக்கறதுண்டு அப்படியான எதையும் செய்யாமல் கொஞ்சம் அந்த விஷயங்களை கூட்டி வந்த பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய உலக வாழ்க்கையில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் எந்த அளவுக்கு மார்க்க விஷயங்களோடு தீனுடைய விஷயங்களோடு நாங்கள் பேணுதலாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்ற நேரம் வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, குர்ஆனை புறக்கணிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய அல்லாஹ்வுடைய விஷயங்களை கணக்கெடுக்காமல் வாழுகின்ற மனிதர்களுக்கு வாழ்க்கையில் நெருக்கடி இருக்கும் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறான். அதே போன்று மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة, ஒருவர் நல்ல ஈமானோடு சாலிஹான அமலோடு அவர் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இப்படியான வாழ்க்கை வாழ முற்படுகின்ற நேரம்
பலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கும். வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், உலகத்தில் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கான பிரதிபலன்கள் மறுமையில் மிக அழகான கூலிகளாக அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, உலகத்திலே நாங்கள் பார்த்தால் எத்தனையோ மனிதர்களுடைய நம்பிக்கை நிறைய பணம் சம்பாதித்தால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும் என்று நினைக்கிறார்கள். அல்லது ஏதாவது ஒரு உயர்ந்த படிப்பை படித்து ஒரு உச்ச நிலைக்கு நாங்கள் சென்று விட்டால், அல்லது உயர் பதவி ஒன்றிலே நாங்கள் அமர்ந்து விட்டால், அல்லது உலக ரீதியான ஏதோ ஒரு விஷயத்தில் நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு சென்று விட்டால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும் என்றுதான் பெரும்பாலான மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய விஷயம் மார்க்க விஷயங்களில் மட்டும்தான் அல்லாஹு தஆலா நிம்மதி சந்தோஷத்தை வைத்திருக்கிறான். உலக விஷயங்களில் நாங்கள் என்னதான் உச்ச நிலையில் அடைந்தாலும் அவைகளால் சந்தோஷம் கிடைக்கும் என்பது பொய்யான ஒரு நம்பிக்கை என்பதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் மார்க்கம், இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகள் என்றெல்லாம் தெரிந்திருந்தும் அவ்வப்போது எத்தனையோ இடங்களிலே நாங்கள் சருகி விடுகிறோம். திருமணம் என்று வருகின்ற நேரம் நாங்கள் எத்தனையோ நியாயங்களை கைப்பற்றி மார்க்க விஷயங்களை புறக்கணித்து உலகத்தோடு நாங்கள் சேர்ந்து ஒத்துப்போக வேண்டும், சமூக அங்கீகாரத்தோடு நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு நாங்களே எத்தனையோ நியாயங்களை கற்பித்து மார்க்க விஷயங்களை நாங்கள் புறக்கணித்து விடுகிறோம். அதனுடைய விளைவு நாங்கள் உலகத்திலே எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நெருக்கடியான சந்தர்ப்பங்கள், பிரச்சனையான விஷயங்கள், நாங்கள் தவறு விட்ட இடங்களுக்கான பலன்கள் என்றெல்லாம் சில சந்தர்ப்பங்களில் வாழ்க்கையில் சில நெருக்கடிகளை நாங்கள் சந்தித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்ற நேரம் லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ், பூமியிலும் கடலிலும் தரையிலும் குழப்பங்கள் வருவதற்கு காரணம் சில நேரம் மனித கரங்கள் தான், அவர்களாக தேடிக்கொள்ளுகின்ற விஷயங்கள் தான். சில இடங்களிலே மார்க்கம் இப்படித்தான் என்று தெரிந்திருந்தும் சில விஷயங்களுக்காக நாங்கள் அந்த இடங்களிலே தவற விடுவோம். அதனுடைய பலன் இன்னொரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் என்பதை நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே சுருக்கமான விஷயம், எந்த அளவுக்கு மார்க்கத்தோடு நாங்கள் நின்று கொள்கிறோமோ, மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமோ, மார்க்கத்தோடு வாழ நாங்கள் ஆசைப்படுகிறோமோ, முயற்சி செய்கிறோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நிம்மதி சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நிம்மதி சந்தோஷம் என்பது ஒரு ஹலாலான சம்பாத்தியத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு, அதாவது இன்னொருவருக்கு சிரமம் கொடுக்காமல் நம்முடைய தேவைகளை நாங்களே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய மாதிரி, கடன்களுக்குள் அகப்பட்டு மற்றவர்களினால் நாங்கள் ஏளனப்படுத்தப்படுகின்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பங்களுக்குள் அகப்பட்டு கவலைப்படுகின்ற அப்படியான விஷயங்களில் எல்லாம் இருந்து அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பான். இருப்பதை கொண்டு திருப்திப்படக்கூடிய வாழ்க்கை, அதே போன்று அல்லாஹ் தந்ததை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கை, ஹலாலான சம்பாத்தியத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, அமல் இபாதத்தோடு நம்முடைய குடும்பம் உலகத்தில் வாழ்ந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக சுவர்க்கத்து சொல்லக்கூடிய அப்படியான குடும்ப சூழல், இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நிம்மதி சந்தோஷங்களாக இருக்கிறது. எனவே நாங்கள் எத்தனையோ அதாவது நம்முடைய சகோதரர்களை பார்த்திருக்கிறோம், உம்மா வாப்பா பிள்ளைகள் மருமக்கமாறு என்று அப்படி குடும்பமாக இப்படியான நிகழ்வுகளிலே கலந்து கொள்கிறார்கள். எத்தனையோ வாப்பாமாறு அவங்களோட ஆம்பளை பிள்ளைகளை கையோடு கூட்டிகிட்டு வந்து இப்படியான பயன் நிகழ்ச்சிகளிலே பங்கெடுக்குகின்றார்கள். எத்தனையோ நபர்கள் 5 நேர தொழுகைக்கு ஆம்பளை பிள்ளைகளை வாப்பாமாறு கூட்டி வருவார்கள். உம்மமாறு வீட்டில் இருந்து பொம்பளை பிள்ளைகளை தொலை வைப்பார்கள், ஓத வைப்பார்கள். இப்படியான மார்க்க சூழல்கள் எல்லாம் நிறைஞ்ச சந்தோஷமான குடும்பங்களையும் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா அப்படியான சூழல்களையும் சந்தர்ப்பங்களையும் நம் அனைவருக்கும் தர வேண்டும். இப்படியான பயான் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கின்ற நோக்கம் மார்க்கத்துடைய பெருமதியை நாம் தெரிஞ்சு கொள்ளணும், மார்க்கத்தோடு நம்ம வாழ ஆசைப்படணும், நாம் எதிர்நோக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் மார்க்க விஷயங்களை நம்ம முற்படுத்தணும். நம்மளும் நம்முடைய குடும்பமும் இஸ்லாமிய குடும்பமாக மார்க்கத்தோடு உள்ள குடும்பமாக வாழ்ந்து மறுமையில் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட ஒரு நல்ல குடும்பமாக நாங்கள் வர்ணிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா அந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்காக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை முழுமையாக கேட்டு பயன்பெற்று அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக என்று கேட்டுக்கொண்டு, முதலாவதாக தற்போது
மௌலவி MSM ரஷ்மி ஷாஹித் அமீனி அவர்களுடைய பயான் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ரமலான் ஓர் ஈமானிய பாசறை என்ற தலைப்பில் அந்த நிகழ்வு இடம்பெறும். எனவே மதிப்புக்குரிய ஷேக் அவர்களை வந்து உரையாற்றுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபியங்கள், தபு தாபியங்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவு வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பிக்கினிய ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, யுவதிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான இந்த இஜ்திமா ஏற்பாட்டிலே உங்களை எல்லாம் நீண்டதோர் இடைவெளிக்கு பின்னால் இந்த இடத்தில் திரளாக சந்திப்பது ஏற்று மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி இந்த இடத்துல நான் நீங்களும் சந்தித்திருக்கிறோமோ இதே போன்று நாளை அல்லாஹுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த உயர்ந்த சொர்க்கத்திலும் முகத்தை முகம் பார்த்தவர்களாக சந்திக்கின்ற அந்த உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தரல வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனையோடு, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் ஓர் ஈமானிய பாசறை என்ற ஒரு தலைப்பில் உங்களுக்கு முன்னால் சில செய்திகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஆரம்பமாக ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லிக்கொண்டு தலைப்புள்ளுக்கு போகலாம் என்று ஆசைப்படுறேன். ஷேக் சிராஜ் மௌலவி அவர்கள் சொன்னதைப் போல, யாரெல்லாம் இந்த இடத்துக்கு குடும்ப சகிதம் கணவன் மனைவியாக, பிள்ளை குட்டிகளாக, உறவுகளாக யாரெல்லாம் ஃபேமிலியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்களோ உண்மையிலே அவங்கெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொன்னார்கள், ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய இல்லங்களில் ஒரு இல்லத்தில் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து கொடுத்து கொண்டு திக்ருகள், திலாவத்துல் குர்ஆன் போன்ற நல்ல பணிகள் ஈடுபட்டிருக்கும் காலமெல்லாம் இந்த இடத்துக்கு மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். அல்லாஹு தாலா இந்த சபையை ரஹ்மத்தால் அருளால் சூழ்ந்து கொள்கிறான். சக்கீனத் என்று சொல்லக்கூடிய நிம்மதி இறங்கக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் இந்த இடத்தை ஆக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹு தாலா இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றியும் பெருமை பாராட்டி கண்ணியப்படுத்தி பேசுகிறான். நாங்கள் இருக்கிற இடத்துல மாண்பை முதலாவது விளங்கிக்கொள்ளணும். இந்த வானத்துக்கு கீழே இந்த பூமிக்கு மேலே கோடி கொடுத்தாலும் பெற முடியாத மிகப்பெரிய ஒரு அருள் நிறைந்த இடத்துல ஒரு 2 மணித்தியாலும் எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இருக்க கிடைக்குது. நீங்கள் இதை விட பெரிய படோடாஃபமான, ஆடம்பரமான, மிக பெருமதியான பல பில்டிங்குகளுக்கு நீங்கள் வைத்திருக்கலாம். நீங்கள் ஹில்டனுக்கு வைத்திருக்கலாம், கலதாருக்கு வைத்திருக்கலாம், அதையும் தாண்டி நீங்கள் இந்தியாவுக்கு வைத்திருக்கலாம், தாஜ்மஹாலுக்கு வைத்திருக்கலாம், பேராதனை போன்ற அந்த இந்த கார்டன்களுக்கு வைத்திருக்கலாம். உண்மையிலே இவைகளை எல்லாம் தாண்டி விலை மதிக்க முடியாத ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறோம். இதுதான் உண்மை. கோடி கொடுத்தாலும் பெற முடியாத மிகப்பெரிய ஒரு அருள் நிறைந்த ஒரு இடத்துல நாங்கள் இப்போ இருக்கிறோம். இந்த நிகழ்வு முடிய மலக்குமார்கள் அல்லாஹ் கிட்ட ஏறி போகிறான். அல்லாஹ் கேட்குறானா, மின்ன என்ன ஜீத்து, எங்கிருந்தப்பா வாரீங்க? அல்லாஹ் எல்லாம் அறிஞ்சவன். எங்கிருந்து வாரீங்கன்னு அல்லாஹ் கேட்கிற நேரம் மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், நாங்கள் இப்படித்தான் காத்தாங்குடி பக்கம் இப்படி ஒரு இடம், அந்த மஸ்ஜிதுக்குள்ளே இருந்து நாங்கள் அங்கிருந்து வாரோம்னு சொல்லுவாங்க. உடனே அல்லாஹ் தஆலா கேட்கிறானாம், அங்கிருக்கிற அந்த மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? யா அல்லாஹ், உன்னை சுவனத்தை ஆசை வைத்தவர்களாகவே அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்பானாம், என்ற சொர்க்கத்தை அவங்க கண்டிக்கிறாங்களா? இல்லை யார கண்டில்லை. என்ற சொர்க்கத்தை காணாமலே சொர்க்கத்தை ஆசை வைக்கிற அந்த கூட்டமா? என்ற சொர்க்கத்தை கண்டால் அவங்களோட வாழ்வோட்டங்கள் எப்படி இருக்கும்? வேற என்ன? ரப்பே, நரகத்தை அஞ்சி பயந்துதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு மலக்குமாறு சொல்ல, உடனே அல்லாஹு தஆலா கேட்கிறான், ஏன்னு நரகத்தை அவங்க கண்டிக்கிறாங்களா? இல்லை யாரும் கண்டில்லை.
ஒரு நரகத்தை கண்டில்லை, என் நரகத்தை காணாமலே என் நரகத்தை அஞ்சுகின்ற அந்த மக்களா, என் நரகத்தை கண்டால் அவங்களோட வாழ்வோட்டங்கள் எப்படி இருக்கும்? வேற என்ன, யா அல்லாஹ் பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்று விரும்பித்தான் இங்க வந்திருக்கிறாங்க மலக்கு சொல்ல, அல்லாஹ் சொல்லுவானாம், எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன். இருக்கிற இடத்தை விளங்குங்க, எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன். உடனே அவங்க சொல்லுவாங்களாம் மலக்கு, ஃபீஹிம் ஃபுலானுன் ஹத்தா, அவங்களுக்குள்ள பாவம் செஞ்ச ஒத்தன், பாவம் செய்கிற ஒத்தி வந்திருந்தால், இன்னமா மர்ற, அதாவது போன சும்மா ஏதோ எல்லாரும் போனாங்க நானும் போறேன் அப்படி மாதிரி வந்து அமர்ந்தா தேவைக்கல்ல, அல்லாஹ் சொல்லுவானாம், அவளையும் அவனையும் நான் மன்னிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? இப்படியான இடங்களுக்கு வார யாரும் லா யஷ்கா, அவங்க யாரும் அதிர்ஷ்டம் கட்டு போக மாட்டாங்க, மோசமாக மாட்டாங்க, கேடுகட்டு போக மாட்டாங்க. இந்த இடத்துக்கு வாரவங்களுக்கு மரியாதை கண்ணியம் இருக்குது, எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு கண்ணியமான சபையில நாங்க குடும்ப சகிதம் வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்ளட்டும். 2 உரைகள். அதுல முதலாவதாக ரமலான் ஓர் ஈமானிய பாசறை. ரமலான் ஒரு ஈமானிய பாசறைன்ற ஒரு தலைப்பில் உங்களோட ஒரு மணித்தியாலம் சில முக்கியமான செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறேன். இப்படி ஒரு தலைப்பு ஏன் தரப்படுது என்றால் உங்களுக்கு தெரியும், இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வாரம் இன்ஷா அல்லாஹ் நாங்க ரமலான்ல கால் பதிக்க போறோம். முதலாவது துஆ கேட்கணும். நம் முன்னோர்கள் சஹாபாக்கள் 6 மாதங்கள் துஆ கேட்பாங்களாம், யாரோ ரமலான் அடையவே ரமலான் அடையவே ரமலான் அடையணும் என்று சொல்லி. ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால் 6 மாதங்கள் துஆ கேட்பாங்களாம், யா அல்லாஹ் அந்த ரமலானை எங்களிருந்து ஏற்றுக்கொள், நோன்பை ஏற்றுக்கொள் என்று பிரார்த்திப்பார்களாம் என்ற அசர்களை நாங்க பார்க்கிறோம். இது எதை காட்டுது என்றால், என் முன்னவர்கள் இந்த மாதத்துக்கு அடையிறதுக்காக தயாரானாங்க, இந்த மாதத்தை நோக்கி பயணிக்கிறதுக்காக உள்ளங்களை பசுமையாக்கி கொண்டாங்க, உணர்வுகளை புதுப்பிச்சு கொண்டாங்க. இந்த மாதத்தை அடையோணும், ஆரோக்கியமா அடையோணும், இது இல்லைன்ற அளவுக்கு இதுல இபாதத்துல இன்பம் காணணும். இது என்ற கடைசி ரமலானாக இருந்தால் என்ற தோரணையில் நம் முன்னவர்கள் செய்யப்பட்டிருக்கிறத வரலாற்றில் நாங்க பார்க்கிறோம். இந்த அடிப்படையில இப்படி ஒரு தலைப்பை ஏன் போடுறாங்க என்று சொன்னால், ரமலானுக்கு போறதுக்கு முன்னால் ஒரு மூமின் தன்னை எல்லா வகையிலும் தயார்படுத்திக்கொள்ளணும். நோன்பு நோக்கிறதுக்கு நான் 100க்கு 100 தகுதியான்றதை கட்டாயம் அடையாளம் கண்டுக்கொள்ளணும். நான் தகுதி என்று கண்டதுக்கு பின்னால் ரமலான்ல கால் பதித்து இபாதத்துக்களை தனக்காக எனக்காக நான் செஞ்சுக்கிறோம். அதுக்காகத்தான் இந்த தலைப்புகள் இடப்படுது. நாங்கள் எல்லாம் மரணிக்க பிறந்தவர்கள், நிரந்தரமா வாழ பிறந்தவர்கள் அல்ல. நேற்றைய தினம் ஒரு ஜனாசா, முந்தநாத்து தூக்கி வாரி போட்டுச்சு. 9ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு போய் யத்தியன் தொட்டையில ஜனாசா, அல்லாஹ் மஃபிர் லஹு. 2022 குர்ஆன் மദ്രസാல நான் அந்த போய்க்கு கிஃப்ட் கொடுக்கிறேன். அந்த போட்டோவோட பாருங்க, ஷேக் மஹ்தா போய்த்தான்னு போட்டிருந்தார் மௌலவி. என்ன 9ஆம் ஆண்டு படிக்கிற புள்ளைக்கு என்ன ஒரு நோயும் இல்லை, உம்மாக்கு ஒரு புள்ள, வாப்பா இல்லை. நினைச்சு பாருங்க அந்த கட்டம் எப்படி இருக்கும்னு சொல்லி. மௌலவி எட்டியான் தொட்ட 6 வந்து முழங்கால் கரண்டக்காலுக்கும் தண்ணி இல்லை, அப்படி இடத்துல மஹ்தா பேத்திக்கிறான். கரண்டக்கால் அளவுக்கும் தண்ணி இல்லை, அள்ளித்தான் குளிக்கணும் என்ற நிலைமையில மஹ்தா பேத்திக்கிறான். என்ன பெகோ போட்டு பாலம் செய்யறதுக்காக தோண்டினாங்க. அந்த இடத்துல ஒவ்வொருத்தரா குதிக்கிறாங்க, கரைக்கு போறாங்க, குதிக்கிறாங்க, கரைக்கு போறாங்க. இவரு குதிச்சாரு, உள்ளுக்கு பேத்திட்டார். அல்லாஹ் வர்ஹம். நான் ஏன் இதை சொல்றேன்டால், வலது காலை தூக்குகின்றவனுக்கு இடது காலை தூக்குவதற்கு அவகாசம் இல்லை. மரணம் என்றது எங்களோட செருப்பிட வார விட பிடரிட நரம்பை விட எங்களுக்கிட்ட தான் இருக்குது, மிக சமீபமாக தான் இருக்குது. இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இன்னும் ஒரு கிழமை 1ஆம் தேதி நோன்பு இன்ஷா அல்லாஹ் அடைவோமான்றது உண்மையிலே தெரியா. அங்க போய் சேருவோமா, ஒரு நோம்பச்சரை பிடிப்போமா தெரியா. ஏன் ரமலானுக்கு போறதுக்கு ஒரு மூமின் ஆசைப்படுறான்? கஞ்சி குடிக்கிறதுக்கா, பெட்ரிஸ் தின்றதுக்கா, இஃப்தார் சாயம் செய்யறதுக்கா, இல்லாட்டி பெருநாள் கொண்டாடுறதுக்கா? அதல்ல. ஒரு மூமின் நோக்கம் ரமலானுக்கு போறதுக்கு முன்னால நான் என்ன பரிசுத்தப்படுத்திக்கணும், ரமலான்ல கால் பதிச்சிட்டேன் என்று சொன்னால் இபாதத்தில் நான் இன்பம் காணணும். வரப்புக யஹ்லுக் வ யக்தார். உங்களோட ரப்பு படைக்கிறான், அவன் தெரிவு செய்தெடுக்கிறான். அல்லாஹ் தஆலா படைக்கிறான், அந்த படைச்சத்துக்குள்ள சிலதெல்லாம் சாய்ஸ் பண்றான். 7 வானங்களை படைத்த அல்லாஹ் தஆலா 7வது வானத்தை சாய்ஸ் பண்ணினான். 7 வானங்களை படைச்ச அல்லாஹ் 7வது வானத்தை சாய்ஸ் பண்ணினான். சொர்க்கங்களை படைச்ச அல்லாஹ் அந்த சொர்க்கத்துக்குள்ள ஃபிர்தௌஸ் அல்-ஆலா அந்த உயர்ந்த அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் சாய்ஸ் பண்ணினான். லட்சக்கணக்கான நபிமார்கள் அனுப்பின அல்லாஹ் உலுல் அஸ்ம் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட சிலர் அல்லாஹ் எடுத்தான். அதிலேயும் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உயர்த்தினான்.
இப்படி ரப்பல் ஆலமீன் எல்லாம் நிறைய விஷயங்களை படைச்சு அதுல அல்லாஹு தஆலா புறக்கி எடுக்கிறான். கோடி மலக்குகளை படைச்ச அல்லாஹ் ஜிப்ரீல் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை முதன்மைப்படுத்தினான். இப்படி நாங்க நிறைய விஷயங்கள் நாங்க பார்க்கிறோம். 12 மாதங்களை படைத்த அல்லாஹ் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் 4 மாதங்களை கண்ணியப்படுத்தினான். ரமலான் என்ற ஒரு மாதத்தையும் அல்லாஹு தஆலா இபாதத்துக்கு மிக முக்கியமான ஒரு மாதமாக அல்லாஹ் தந்தான். ஒரு மூமின்ட வாழ்க்கையில் அவன் அடைகின்ற பாக்கியங்கள்ல மிக முக்கியமான இந்த ரமலான். இந்த ரமலானுக்கு நாங்க போனோம் என்று சொன்னால் நிறைய முத்துக்கள் நிறைஞ்சிருக்குது, குவிந்திருக்குது. அதுல கடைசி 10 நாட்கள் நொண்டிருக்குது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வார அந்த உணர்வுகள் இன்ஷா அல்லாஹ் ரமலான் முடிகின்ற வரைக்கும் பசுமர தாணி போல் பதிந்திருக்க வேண்டிய உணர்வுகளா இருக்கணும். 12 மாதங்கள் 4 மாதங்கள் கண்ணியப்படுத்த மாற்றப்பட்ட மாதங்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் ரமலான் என்ற ஒரு மாதத்தை அல்லாஹ் இபாதத்துக்குரிய முக்கியமான ஒரு களமாக அல்லாஹ் தாரார். அல்ல கடைசி 10 ஒன்று அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுல நிறைய சிறப்புகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். 1000 மாதங்களோட சிறந்த ஒரு இரவு அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த ரமலான் என்றது ஒரு மனிதனுடைய இதயத்தையும் பார்வையையும் செயல்களையும் ஒட்டுமொத்த வாழ்வையும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு இபாதாவா அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். இது அருள் நிறைந்த மாதம், கண்ணியமான மாதம், புண்ணியங்கள் பூத்து குலுங்கக்கூடிய மாதம், சிறந்த மாதம் என்று பல்வேறு சிறப்புகள் இதுக்கு இருக்குது. உங்களோட வயது எத்தனை? 50 என்று சொன்னால் ஒரு 10 வருஷத்தை விடுங்க, சின்ன பிள்ளை கால பகுதி, பருவ வயதுக்கு வராத கால பகுதி. 40 வருஷம் நோன்பு பிடிச்சிக்கிறோம். இதை கேட்கிறவங்களுக்கு 30 வயசு என்றால் ஒரு 10 வருஷத்தை விடுங்க, 20 வருஷங்கள் நோன்பு பிடிச்சிக்கிறோம். என்ன நடக்குது? ஃபஜ்ர் உதயமானத்தில் இருந்து, அதிகாலை உதயமானத்தில் இருந்து தின்னாம குடிக்காம புலனறுப்புக்களை அடக்கி கொண்டு அப்படியே ஒரு நோன்பு. சூரியன் மறைகின்ற நேரம் நோன்பை திறக்கிறோம். இதுதான் நோன்புக்குள்ள வரைவிலக்கம். இதை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். தொண்டு தொட்டு அதுதான் உண்மையும், அதுதான் வரைவிலக்கணும், அதை நாங்கள் செய்யறது. ஆனா உண்மையிலே நோன்பு என்பது ஒரு பெரிய ஒரு இபாதத், அது மிகப்பெரிய ஒரு வணக்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகம் நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா ரமலான்ல வச்சிருக்கிறான். சொர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நரகத்துடைய வாயில்கள் எல்லாம் இழுத்து மூடப்படக்கூடிய மாதம், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இருக்கக்கூடிய மாதம். நரகவாசிகள் நரகத்தில் இருந்து விடுதலை பெற்று கண்ணியப்படுத்தப்படக்கூடிய ஒரு மாதம். இந்த பூ உலகுக்கு மனித மிருகங்களாக வாழ்ந்தவர்களை மனித புனிதர்களாக மாற்றுவதற்காக அருள்மறை வேதம் என்கின்ற கண்ணியமான வேதம் அருளப்பட்ட மாதம், துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய மாதம், நிறைய சிறப்புகள் உள்ள மாதம். யா பாகியல் கைர் அக்பில் வயா பாகியஷ் ஷர் அக்ஸிர். நன்மைகள் புரிகின்றவர்களே முன்னேறி வாங்க, நன்மை செய்யற மக்களே முன்னேறி வாங்க, நன்மைகள் நிறைய செய்யுங்க. வயா பாகியஷ் ஷர் அக்ஸிர். தீவ புரிகிறவங்களே குறைச்சிக்கங்க, நிறுத்திக்கங்க, அதிலிருந்து ஓரமாகிக்கங்க என்று சொல்லி ஒரு வானவர் அசரீறி விடுகிறார். அல்லாஹ் தூர் இந்த மாதத்தை பற்றி சொல்ற நேரம் ஃபீஹி லைலா கைரு மின் அல்ஃபி ஷஹர். இதில் ஒரு இரவு இருக்குது 1000 மாதங்களை விட சிறந்தது. யார் அந்த மாதத்துடைய அதாவது நன்மைகள், இந்த மாதத்தில் நன்மைகள் செய்தவர், நன்மைகளை போட்டி போட்டுக் கொண்டவர் எல்லா நன்மைகளையும் அடைந்தவர் ஆவார். இதுல நன்மைகள் செய்யாதவர் எல்லா சிறப்புகளையும் இழந்தவர் ஆவார் என்றது அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இப்ப நாங்க பார்க்கணும் என்று சொன்னால், உண்மையிலே போன வருஷ ரமலான நான் உரிய முறையில பயன்படுத்தினேனா? உங்களுக்கு விட சொல்லலாம். போன வருஷ ரமலான் நான் ஒழுங்கா பயன்படுத்தினேன் 2024. அந்த நோன்பு எனக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு முடிவு செய்யணும். நான் கியாமுல் லைலுக்கு எத்தனை மணிக்கு எழும்பினேன்? எங்கட குபா மஸ்ஜித்ல பிந்திய நேரத்தில் தொழுகைக்காக போட்டிருப்பாங்க, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் கடைசி நேரத்தில் போட்டிருப்பாங்க. நான் போனேனா? தொலையேழுமாக இருந்து நான் உதாசீனப்படுத்தினேனா? தர்மத்தில் நான் எப்படி இருந்தேன்? குர்ஆனுடனான உறவு எனக்கு எப்படி இருந்துச்சு? நான் எப்படி 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 எல்லாம் போன வருஷ ரமலான கழிச்சேன், எந்த மட்டுக்கு இபாதத்தோடு நெருங்கினேன்? உங்களோட உள்ளங்கள் இப்போ ஒரு தீர்ப்புக்கு வருது. உண்மையிலே போன வருஷம் மிகப்பெரிய அநியாயம், நான் இபாதத்தில் ஈடுபடவே இல்லை, மிச்சம் குறைவுதான். சரி, இப்ப நாங்க என்ன பார்க்கணும் சொன்னால், சென்ற வருட ரமலான நான் சரியான முறையில் பயன்படுத்த இல்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் என்ற எண்ணத்தை நீயத்தை ஒழுங்காக வச்சுக்கொள்ள. இந்த இடத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு உணர்வூட்டல் எப்படி தெரியுமா பாப்போம்? நான் போன வருட ரமலான ஒழுங்காக பயன்படுத்த இல்லை
இல்லைன்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை என்ன? என்ற எண்ணம் தூய்மையா இருக்கல்ல. இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்களுக்குரிய கூலி வழங்கப்படுறது எண்ணங்களை பொறுத்துத்தான். எண்ணங்களை பொறுத்துத்தான் என்று சொன்னால் முதலாவது எண்ணம் தூய்மையா இருக்கணும். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவார், ருப்ப அமலின் ஸகீரன் துஅஸிமுஹு நிய்யா வ ருப்ப அமலின் கபீரின் துஸகிருஹு நிய்யா. இமாம் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு, எத்தனையோ அற்பமான செயல்கள் கூட, எத்தனையோ சின்ன சின்ன செயல்கள் கூட நியத் நல்லா இருக்கிறதால மிக பெரியதாக அது மாறி போய்த்திடுது. எண்ணம் பிரமாண்டமா இருக்கணும், எண்ணம் தூய்மையா இருக்கணும். நீங்க ஒரு பிச்சைக்காரனுக்கு ரோட்ல வார அவன் தோற்றத்தை பார்த்து நினைக்கிறீங்க, இவனுக்கண்டா இன்றைக்கு லஞ்ச் எங்க வீட்டுல கூப்பிட்டு கொடுக்கணும் நீங்க நினைச்சீங்க. ஒவ்வொரு வீடா வாரான், நீங்க கேமரால கண்டுட்டீங்க, குடுக்க நினைச்சீங்க. டக்குன்னு ஓடி போய் கிச்சன்ல போய் பார்த்தா உங்களுக்கு யாரும் சாப்பாடு தரோன்னு நிலைமை ஒன்றுமே உங்கள்ட்ட இல்லை. ஃப்ரிட்ஜில் பார்க்குறீங்க ஒன்றுமே இல்லை. இங்க உங்களோட எண்ணம் ஒழுங்காக இருக்குமா இருந்தால் அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்ததாக தான் நல்லா பதிவான். இதைத்தான் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு, எத்தனையோ சின்ன செயல்கள் கூட விஷயம் சிரிச்சு எண்ணம் பெருசா நல்ல எண்ணமா இருக்கிறதால அதுக்குரிய கூலியும் பிரமாண்டமா இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல நிறையவே சொல்றான். ஹஜ்ஜி பெருநாளுக்கு அறுக்கிற நேரம் பெண்ணாபரிய மாடு ஆடு ஒட்டகத்தை அறுத்து அதுல போ ரத்தமோ இறைச்சி அல்லாஹ்க்கு தேவையில்லை. அந்த குடுக்கிற நேரம் உணர்வு என்ன, அதுக்கு தான் கூலி. எண்ணத்தை தூய்மையா வைக்கணும். அந்த எண்ணம் என்ன இருக்கணும்? எத்தனையோ மிகப்பெரிய செயல்கள் கூட நியத் ஒழுங்கா இல்லைன்றதால அது அற்பமா இழிவா பேசிடுது. பெரிய செயல், பள்ளி கட்டுறதுக்காக நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் தாரேன், அதுக்கு பின்னுக்கால கர்வமும் திமிரும் தூய்மையும் இல்லாத காரணமாக ஒரு மூட்டை ஒரு சிமெண்ட் பேக் எடுத்து கொடுத்தவனுக்கு கொடுத்த நன்மை 1 கோடி கொடுத்தவனுக்கு இல்லா பேத்திடும். பெரிசு சிறுசல்ல, எண்ணம் தூய்மையா இருக்கணும். அந்த எண்ணம் தூய்மையாக இருக்குமா இருந்தால் ரமலானுக்குள்ள கால் பதிக்கலாம். அதே மாதிரி நீங்க பாக்குறீங்க, இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு, மா ஆலஜ்து ஷைஅன் அஷத் அலைய மின் நிய்யதி லிஅன்னஹா ததகல்லபு அலைய. இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு, என்ற நியத்துக்கு நான் சிகிச்சை அளிப்பதற்கு சிரமப்பட்டதை போல வேறு எதற்கு நான் கஷ்டப்படவே இல்லை. ஏண்டால் என் நியத் அடிக்கடி அடிக்கடி புரண்டு கொண்டே இருக்கும்னாங்க. நான் இதை ஏன் சொல்றேன்னு சொன்னால், ஏண்ட வாழ்க்கையில் இது ரமலான், கடைசி ரமலான் சொன்னால் இது ஈமானிய பாசறை, ஈமானிய பள்ளிக்கூடம், ஈமானிய பண்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ரமலான். இதுள்ளுக்கு போற நேரம், இந்த பயிற்சி கூடத்துள்ளுக்கு போற நேரம் எண்ணம் தூய்மையா இருக்கணும். சோம்பரத்தனத்தை ஒதுக்கணும். சுபஹ் கிளம்புற கஷ்டம் தான் இல்ல, நான் முதலாவது நோம்பிலே நியத்தி வச்சிக்கிறேன். இந்த வருஷ ரமலான் 30 நோம்பும் ஜமாத்தோட நான் தொழுறதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இமாம் சலாம் கொடுத்தா என்னத்தான் காணோம், நான் முன் சப்ல நிக்கிறதான். இன்ஷா அல்லாஹ் சந்து அப்படி நினைக்கணும். சில கடைகள் மாசம் ரமலான் வரப்போக்களை இழுத்து மூடிடுவாங்க. ஒரு மாதம் எப்படித்தான் ரிஸ்க் அளக்குறோ தெரியா, எப்படித்தான் சாப்பிடுறோ தெரியா, அவன் எப்படியோ வாழ்றான். ஒரு மாசம் இழுத்து மூடுறான். அல்லாஹ்ல முழு நம்பிக்கை இழுத்து மூடுறான். மூட சொல்லல நான், ஆனால் அப்படி மக்கள் ஈக்கிறாங்க. ஏன் ரமலானுக்கு போற நேரத்தில் அவங்களோட சிந்தனை எல்லாம் என்ன சொன்னால், நான் இபாதத்துல்லுக்கு போகணும். சில சலப்புகள வாழ்க்கையில நாங்க பார்க்கிறோம், நடத்தி வருகின்ற வகுப்புகளை எல்லாம் நிறுத்தி விடுவார்களாம். என்ன நல்ல விஷயம் தான், படிச்சு கொடுக்கிறது, குர்ஆன ஹதீஸை படிச்சு கொடுக்கிறது. என்ன செய்வாங்களாம், இது எனக்கு செல்ஃப், நான் எனக்கு தனியாக இபாதத் செய்யற மாதம் அதிகரிச்சுக்கொள்ளணும் என்ற உணர்வுகள் அங்க இருந்ததை நாங்க வரலாற்றில் பார்க்கிறோம். உண்மையில இது என்னன்னு சொன்னால், ஈமானிய பாசறை, ஈமானிய பயிற்சி கூடம், ஈமானிய பள்ளிக்கூடம் தான் ரமலான் என்று சொன்னால், முதலாவது விஷயம் நீங்க பார்க்கணும், ஆர்வத்தை நிர்வகிக்கணும். அது மிக முக்கியம். ஆர்வத்தை நிர்வகிக்கிறேன்னு சொன்னால், இது சில பேர் இருக்கிற உழுவாகின்ற உழுவுன்னு சொன்னா, வளமையாகவே குபா பள்ளிக்கு சுபகுக்கு தவறாம வார மக்கள் இருக்கிறாங்க, தவறவே மாட்டாங்க. அவன் மௌத்தூண்டா மட்டும்தான் தவறுவாங்க. ஜமாத்துக்கு ஒரு குரூப் வந்தே தீருவாங்க. ஒவ்வொரு ஊர்ல மீக்கும். ஆரம்ப ஒரு நோன்பு சஹர் செஞ்சுட்டு பள்ளிக்கு வந்து பார்த்தா, வளமையா வாரவங்க 3ஆம் சஃப்ல தான் நிக்கணும். verisori.com அவங்களுக்கு முன்னுக்கு வரையல. புதிய ஆக்கள் வந்து இடத்தை பிடிச்சு கொண்டு பெரிய ஒரு தஸ்பீகெல்லாம் செஞ்சு கொண்டு அப்படி பின்னிக்கிறவங்க அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து எல்லாம் இப்படியே வச்சிரோன்னு துவா கூட செய்வாங்க. ஆனா இது அந்த உழுன்னு சொன்னா என்ன, எல்லை மீறிய ஒரு வகையான அந்த ஆர்வ கோளாறுவோம். இந்த ஆர்வத்தில் அந்த உச்சகட்டம் என்ன தெரியுமா,
வாரது முன்னுக்கு உட்கார்றது. அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து இருந்தா ஓகே. 2ஆம் நோம்புக்கும் அப்படி நிக்கிறாங்க. 3ஆம் நோம்புக்கு நிக்கிற 4, 5, 6 காணல. எங்க காணல? இந்த கொஞ்சம் தெரியவா அப்படி இப்படின்னாச்சு. அதுக்கு பிறகு காண்றதுக்கே இல்லை. திருப்பி கடைசி 10 வந்தா முட்டி மோதி அடிச்சு புட்டிச்சு கொண்டு மறுய திருப்பி வார. ரமலான் தலைப்பிறை சவ்வால் தலைப்பிறை கண்டா பள்ளிக்கே இல்லை. இதனாலதான் சில பள்ளிகளை போர்ட் போட்டிக்கிற. என்ன போட்டிக்கிற? ரமலான் தலைப்பிறையோடு மஸ்ஜிதுக்கு கண்ட சிலரை சவ்வால் தலைப்பிறையுடன் காண கிடைக்கவில்லை, கண்டுபிடித்து தருவதற்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் பிரக்கட்டுக்குள்ள மறுமையில் போட்டிக்கு. இது இது ஆர்வத்தில் உச்சகட்டம். அது இது இஸ்லாம் எப்படி சொல்றேன்னு சொன்னால், ஆர்வம் இருக்கணும், அந்த ஆர்வத்துக்கு அளவு இருக்கணும், அந்த ஆர்வத்தை நிர்வகிக்கக்கூடிய நல்ல எண்ணம் இருக்கணும். உங்களுக்கிட்ட ஒரு அறிஞர் கேட்கிறாராம், இன்னும் 24 மணித்தியாலங்கள்ல நீங்க மௌத்தா போவீங்க என்று சொன்னால் என்ன செய்வீங்க? இப்படி ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டா, இன்னும் 24 மணித்தியாலத்தை நீங்க மௌத்தா போற என்ன செய்வீங்க? ஒருத்தர் சொன்னா நான் தொழுவேன், நான் தர்மம் கொடுப்பேன், அப்படி இப்படி ஒவ்வொருத்தரும் பலமாயிரு. 24 மணித்தியாலத்தை மௌத்தா போறா, அம்மா தர்மம் கொடுக்கணும், தௌபா செய்யணும், தொழுவணும், அப்படி இப்படின்னு நிறைய ஒவ்வொரு கருத்தாம். ஒரு ஆள் பேசாம இருந்தான். என்ன உங்களோட செய்தி? நான் வளமையா செய்யற மாதிரி நான் செஞ்சுட்டு போவேன். நான் வளமையா செய்யற மாதிரி செஞ்சுட்டு போவேன். இது என்ன? இதுதான் மனிதன். என்னடா வளமையா செய்யற மாதிரி செஞ்சுட்டு போறேன் என்று சொன்னால், அஹப்புல் அமாலி இலல்லாஹ் அதுவமுஹா பைன்கல்ல. அல்லாஹ்க்கு மிக விருப்பமான செயல் எது தெரியுமா? கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல தொடராக செய்யறது. கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல தொடராக செய்யறது. 11 ரக்காத் தொழணும். ரசூல் அங்க தொழுதாங்க. 18க்கு மேல தொழல. இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். 11 ரக்காத் ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. ரமலான்ல ஒருத்தர் 11 ரக்காத் தொழ போறார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 11 ரக்காத தொழுது சுபஹம் இல்லாமக்கு போய்த்துட்டா. அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிற தொழுத டயர்டாம், சஹருக்கு செஞ்சதோட பள்ளிக்கு போங்க பொம்பளை சொல்ல போக்கல போறேன், கொஞ்சம் மிரி போறேன். படித்தவர் 9 மணி கிளம்பி சுபஹ தொழுகிறாரு. இப்படி இஸ்லாம் பார்க்கல. ஆர்வத்தினால் நிர்வகிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லிக்குல்லி அமலின் ஷிர்ரா வலிக்குல்லி ஷிர்ரத்தின் ஃபத்ரா. ஒவ்வொரு அமலுக்கும் ஆர்வம் உண்டு, ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் சோர்வு உண்டு. ஒவ்வொரு அமலுக்கும் ஆர்வம் உண்டு, ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் சோர்வுண்டு. ஃபைன்கான சாஹிபுகா சத்தத அவ் காரப. அந்த அமலை செய்கிற அவர் சத்தத அவ் காரப, நேர்மையாகவும் நெருக்கமாகவும் அமல் செய்யக்கூடிய ஆர்வத்தோடையும் எல்லாம் மீறாமலும் அளவு கடந்து போகாமலும் அடிச்சு பிடிச்சு கொண்டு ஓடி இல்லாமலும் நியாயமாக அதாவது ஒழுங்காக அதை நிர்வகிப்பாராக இருந்தால், ஜமாத் நடக்குது, பின்னால் அடிச்சு பிடிச்சு ஓடிக்கொண்டு வராதன்ற மார்க்கம் இஸ்லாம். டாய்லெட் தேவை இருக்குது, பசி இருக்குது, முதலாவது அதை செஞ்சு போட்டு ஜமாத்துக்கு வான்னு சொல்ற மார்க்கம் இஸ்லாம். அப்ப ஆர்வங்கள் நிர்வகிக்கப்படணும். இதுல என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபர்ஜூஹு, உண்மையிலே ஒருத்தர் அமல் செய்ய போறாரு, அவர் சாஹிபா சத்தத அவகாரம், நேர்த்தியாக நேர்மையாக நெருக்கமாக ஒழுங்காக நிர்வகித்து ஆர்வத்தை ஒழுங்காக செய்வாராக இருந்தால் அவருக்கு நல்லதை நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். பாருங்க, வைன் உஷீர இலைஹி பில் அஸாபி ஃபலா தஉதுஹு. இப்படி தெரியுமா தொழுகிறாரு, இப்படி தெரியுமா ஈக்கிறாரு, 2 மணிக்கெல்லாம் பள்ளிக்கு வந்துடுறாரு, இப்படின்ற மக்களால் ஒருத்தருக்கு விரல் நீட்டி இவர் அப்படியா, இப்படி பாரத்தாளி, அப்படி பாரத்தாளி, என்ன வழக்கம் தெரியுமா, இப்படின்னு சொல்லி உஷீர விரல் நீட்டி பேசப்படக்கூடிய அளவுக்கு இருப்பாராக இருந்தால் ஃபலா தஉதுஹு, அவரை கணக்கில் எடுக்க வேணாம்ன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, ரமலான் வருது, இபாதத்துக்குரிய மாதம், இபாதத்துல போட்டி போடுவோம். அந்த இபாதத்துக்கு போட்டி போட்டு ஃபர்லு கடமை இல்லா போற அளவுக்கு நாங்க ஆகிரப்படாது. முக்கியமாக நாங்க இபாதத்துல இணைற நேரம் உணர்வுபூர்வமாக தொடர்ந்து செய்யக்கூடிய இபாதாவாக நாங்க ஆயிக்கிறோம். இடநடுவில் விட்டுட்டு போற இபாதாவாக வணக்கமாக இருக்கப்படாது. ரமலான் மாண்பை நாங்க பார்ப்போமா இருந்தால், மனிதன் பலவீனம், இயலாமை, பாவம் செய்யக்கூடிய தன்மையோட தான் பிறந்திருக்கிறார். அவர் ரமலானுக்கு போறேன்னு சொன்னால் அவருடைய முக்கியமான பதிவு என்ன தெரியுமா? முதலாவது ஆர்வத்தை நிர்வகிக்கணும். ரைட், நான் தொழுகிறேன், 11 ரக்காத் நான் தொழுகிறேன், இன்ஷா அல்லாஹ் இந்த டைமுக்கு நான் தூங்குறேன், டைம் டேபிள் இருக்கணும், இஹ்லாஸான எண்ணம் இருக்கு, நான் இந்த டைமுக்கு தூங்குறேன், இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்துக்கு நான் எழும்புறேன், அது நடுநிசி நேரம், அந்த நேரத்துக்கு நான் எழும்பி நேரத்தோட தூங்குறேன், நேரத்தோட எழும்புறேன். அந்த டைம் டேபிள், அந்த 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 நேர முகாமைத்துவம் இருக்கணும். அடுத்தது என்னன்னு சொன்னால்,
மனிதண்ட இயல்பு பாவக்கரையோட சம்பந்தப்பட்டது. ரமலானுக்கு நாங்க நுழையிறோம், அல்ஹம்துலில்லாஹ் நுழைஞ்சிட்டோமா, உண்மையிலே பாக்கியசாலி தான். சுன்னாகளை பிரட்டி பார்த்தா, குர்ஆனை நாங்க பார்த்தோம்னா, நோம்புல கால் பதிக்க கிடைக்கிறது பெரிய பாக்கியம், எல்லாருக்கும் கிடைக்காது, அல்லாஹ்வோட அருள் வேணும். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, வரகிம அன்ஃபு ரஜுலின், ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறுறாங்க, ஆமீன் ஆமீன் ஆமீன். அதுல ஒன்று வரகிம ரஜுலு அன்ஃபின், ஒரு மனுஷன் நாசமாகட்டும், அவன் மூக்க மண் கவ்வட்டும், அழிஞ்சு போகட்டும், நாசமாகட்டும். அவன் யாரு தெரியுமா? தஹல அலைஹி ரமதான் ஹும்மன் சலஹ கப்ல அன் யக்ஃபிர லஹு. சுப்ஹானல்லாஹ். ரமலான்ல நுழைஞ்சான், பாவங்கள் மன்னிக்கப்படாமலே ரமலான கடந்துட்டான். ரமலான் முடியுது, பாவங்கள் மன்னிக்கப்படல, நாசமாகட்டும். இந்த இடத்துக்கு வாங்க. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொன்னேன், ஒரு 9ஆம் ஆண்டு படிக்கிற மாணவன் மரணித்து போனான். முந்தநாத்து மரண செய்தி ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்தீங்க. திடீரென்று போனது, கற்பனை பண்ணல. இப்படி எவ்வளவு நிகழ்வு நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வருஷத்துக்குள்ள, போன வருஷத்துக்குள்ள நிறைய ஜனாசாக்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, நியாயமா பார்த்திருப்பீங்க. இங்க என்ன நாங்க பார்க்கணும் சொன்னால், அதாவது பாவக்கரைகளோடு நான் ரப்ப சந்திக்க கூடாது, பாவங்களுக்குரிய மன்னிப்பு கேட்கின்ற இடமாக ரமலான் நாம் முதலாக மாத்திக்கிறோம். ரமலானுக்கு போற வேண்ட உணர்வு கசிக்கக்கூடிய, பொசுக்கக்கூடிய, சாம்பலாக்கக்கூடிய ஒரு மாதம். எது? பாவக்கரைகளை பொசுக்கக்கூடிய மாதம். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் ஒரு நாளைக்கு 70-100 தடவை மன்னிப்பு கேட்டார். இப்ப எங்கட சிந்தனை என்ன இருக்கணும்? ரமலான நுழைஞ்சி ரமலான் முடிவுக்கு வருது, பாவங்கள் மன்னிக்கப்படல, நாசமாகட்டும், சுப்ஹானல்லாஹ். அடுத்த வருஷம் அடைவோமா? ரமலான் முடிய சப்பால மைத்தா பைத்தோம்டா, துல்கதால மைத்தா பைத்தோம்டா, ஏப்ரல் ரமலான் மார்ச்ல முடியுது. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله لا إله إلا الله அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலானுக்கு கால் பதிக்கிற மூமின் இலக்கும் நோக்கமும் சிந்தனையும் இந்த பாவங்கள் மன்னிக்கப்படணும். இந்த பாவக்கரைகளோடு நான்
அந்த குர்ஆனுக்கு இருக்கிற அற்புதங்கள் அது தனித்தலைப்பு பேச நேரம் இடம் கொடுக்காது. தனித்தலைப்பு கண்ணீர் ஓடக்கூடிய அளவில் குர்ஆன் சிறப்புகள் நிறைய. நாங்கள் எங்கேயோ நிற்கிறோம். ரைட், இப்போ நாங்கள் உள்ளுக்கு வருவோம். இன்னும் இருக்கிற 15 நிமிஷம் தான். இதுக்குள்ள பாருங்க, நான் மட்டுமல்ல ஏண்ட குடும்பமும் சொர்க்கத்துக்கு போகணும். நான் மட்டுமல்ல ஏண்ட குடும்பமும் ரமலான உணர்வுபூர்வமாக அடையணும். நாங்கள் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறோம். மாஷா அல்லா, 2 பக்கத்து செய்த பெரிய ஒரு க்ரௌட் வந்திருக்கிறீங்க. அல்லா அருள் செய்யட்டும். குடும்பமாக வந்திருக்கிறவங்க எல்லாரும் எல்லாம் பொருந்திக்கலட்டு. இந்த ரமலானை நாங்கள் ஒரு வித்தியாசமாக நோக்கணும். வித்தியாசமான பலமையானது தான். வித்தியாசம் என்றா இதுவரைக்கும் என்ற வாழ்க்கையில வராத ஒரு ரமலானாக ஒவ்வொரு உம்மாவும் நினைச்சால், ஒவ்வொரு குடும்ப தலைவியும் நினைச்சால், உங்களோட வீட்டுக்கு உங்களோட கணவன்மார்களை பிள்ளைகள் உங்களால உருவாக்கலாம். இந்த பக்கம் சோர்வடைஞ்சு சோம்பரப்பட்டு போற நேரம் எல்லாம் உம்மா சமூகம் மனைவி சமூகம் நிமிர்ந்து நிற்கணும். ஃபஜ்ர் தொழுதுட்டு சில பேர் சொல்லுவாங்க, ஏண்ட மாப்பிள்ளை மௌலவி டீய பெட்டி கொண்டாந்து சொல்ல டீயை குடிச்சிட்டு இழுத்து போத்திட்டு படுப்பார். சில பேர் ரமலான் வந்தா கேள்வி கேட்குற. என்ன கேள்வி தெரியுமா? மௌலவி, இந்த குளிப்பு கடமையான நிலைமையை நோன்பு பிடிக்கலுமா? அப்போ நான் திருப்பி சொல்கிறேன், சுபோகத்தில் குளிக்கத்தானே வேணும். இல்லை 7 மாண்டு செல்லுங்க, நீ சுபோகத்தில் குளிக்கத்தானே வேணும். நீங்கள் இல்லை மௌலவி, நோன்பு கூடுமா கூடாதா? இப்போ நீ குளிக்கத்தானே வேணும். அப்போ தொலைன்னு கேட்டா, இல்லை மௌலவி தொழூர் ஐடியா ஒன்றும் இல்லை எனக்கு. இப்போ தொழூர் ஐடியா ஒன்றும் இல்லை, நான் இப்படியே படுக்கத்தான் போகிறேன். நோன்பு கூடுமா கூடாதா? இது என்ன நோன்பு? களிமா கடுத்தது நோம்பல்ல தங்கங்கள். தொழுகைக்கு பிறகுதான் நோன்பு ஜக்காத் ஹஜ் வார. இந்த கவலை என்ன தெரியுமா? ரமலான் வருது, நோன்பு பிடிக்கிற தொழுகை விடுறோம். இந்த ரமலான் ஈமானிய பயிற்சி மன்றம். ஏண்ட வீட்டுக்குள்ள நானும் சொர்க்கத்துக்கு போகணும், என் மனைவி மக்கள் பிள்ளை குட்டி எல்லாரும் போகணும். வல்லதீன ஆமனு வத்தபஅதும் துர்ரியத்தும் பீமானின் அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தும் வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை குல்லு இம்ரின் பிமா கஸபத் ரஹீன். யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு அவங்களோட சந்ததி யாரும் நம்பிக்கை கொள்வதில் அவங்களையே பின்தொடர்வாங்களோ, நான் ஈமான் கொண்டு என் பிள்ளை குட்டி மனைவி எல்லாம் எனக்கு பின்னுக்கால ஈமான் கொண்டு என்ன தொடர்வாங்களாக இருந்தால் அந்த சந்ததிகளை மனைவி மக்களை எல்லாரையும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்த்திடுவோம் என்று அல்லாஹ் சொல்றான். கணவன் மனைவி பிள்ளை குட்டி எல்லாரும் சொர்க்கத்தில் சந்திக்கணுமா, ஈமானோட போகணும். அல்லாஹ்வோட தூதர்ட்ட வீட்டுக்குள்ள கொஞ்சம் சுத்திட்டு வருவோம். அல்லாஹ்வோட வீட்டுக்குள்ள கொஞ்சம் போயிட்டு வருவோம். என்ன பாக்குறீங்க தெரியுமா? அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்றாங்க, கான யத்தகி ஃபீ ஹஜ்ரி வான ஹாயில் சும்ம யக்ரஉல் குர்ஆன். ஏண்ட மடியில சாஞ்சி கொண்டு நான் மாதவிடாயுள்ள சுத்தமில்லாத பெண்ணாக இருப்பேன். ஏண்ட மடியில் தலை வைத்து சாய்ந்து கொண்டு அல்லாஹ்வோட தூதர் அல் குர்ஆனை ஓதுவார்கள். யகூதிகள் யூதர்கள் மனைவிக்கு மாதவிடாய் வந்தால் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் அனுப்பிடுவாங்க, சுத்தமானத்துக்கு போறதா எடுத்துக்கொள்வாங்க. இஸ்லாம் வந்துச்சு, அதை தவிடுபடியாக்கி தூளாக்கி போட்டுச்சு. அப்படி அல்ல, நீ எந்த நாளும் அவளோட சேர்ந்து இருக்கணும், நீ மனைவிட எந்த நாளும் சேர்ந்து இருக்கணும். அல்லாஹ்வோட தூதர் வழிமுறை என்ன தெரியுமா? ஏண்ட மடியில தலை சாய்ந்து இருந்து நான் ஹாயிலாக இருக்கிற நிலைமையில் அல் குர்ஆனை ஓதுவார்கள். ஆயிஷா உம்மு முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, கான யுஸல்லி மினல் லைல், அல்லாஹ்வோட தூதர் இரவு தொழுகைக்காக நின்று தொழுவார். வாட முஅ்தரிதா பைனஹு வ பைனல் கிப்லா கல் இத்ரால் ஜனாஸா, மையத்தை ஜனாஸா ஒண்ட வச்சிருக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்க்கு முன்னுக்கு நான் குறுக்க படுத்திருப்பேன். சுப்ஹானல்லாஹ், எப்படி நான் குறுக்க படுத்திருப்பேன். அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க தொழுவாங்க. என்ன, நான் ஜனாசாவா இருக்கிற நிலைமையில நபிகளார் தொழுவாங்க. இன்னொரு அறிவிப்புல நான் காலை நீட்டி இருப்பேன், என் காலில் குத்துவாங்க, நான் காலை மடக்கி கொள்வேன் என்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இது ரசூலுல்லாஹ்வோட வீட்டுக்குள்ள கண்ட உணர்வுகள். அல்லாஹ்வோட தூதர் இத்திகாஃப் இருப்பார். வகான யக்ருஜு ரஅஸஹு இலைய வ ஹுவ முஅத்தகிஃபுன் ஃபஅக்ஸிலுஹு வஅன ஹாயில். நான் ஹாயிலா சுத்தமில்லாத பெண்ணாக இருப்பேன். நபிகளார் தலையை இப்படி நீட்டுவார் வெளியில, நான் தலையை கழுவி விடுவேன், நான் தலையை எண்ணெய் வச்சு பாந்தி விடுவேன் என்றாங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. இது எதை காட்டுது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அன்பு மனைவிமார்களோடு எப்படி இருந்தாங்கன்னு நாங்க பார்க்கிறோம், வரலாற்று நாங்க பார்க்கிறோம். மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் நிற்பேன், ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, நான் ஹாயில், நான் சுத்தமில்லாத பெண்ணாக இருப்பேன். வானஹிதா, நான் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் இருப்பேன். யுஸல்லி, அவர் தொழுவார், நான் அவருக்கு பக்கத்தில் இருப்பேன், நான் சுத்தமில்லாத பெண்ணாக இருப்பேன். ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு போவாங்க, அவங்களோட ஆடை என் மேல படும்.
ரசூலுல்லாங்க சின்ன பாயொண்டை போட்டு கொண்டு தொழுவாங்க. ரமலான் ஒரு ஈமானிய பாசறை, ரமலான் ஒரு ஈமானிய பாசறை. சுப்ஹானல்லாஹ். இதா தஹல அஷ்ருல் அவாஹிர் அஹ்யல் லைல வஅய்கல் அஹ்ல வஜத்த வஷத்தல் மிஅஸரா. கடைசி 10 நாள் நுழைந்தால் இரவுக்கு உயிரூட்டுவார்கள், இரவை உயிர்ப்பிப்பார்கள், தன் குடும்பத்தை தட்டி எழுப்புவார்கள், முயற்சிப்பார்கள், வேட்டியை இறுக்க கட்டிக் கொள்வார்கள். இத ஒவ்வொரு கணவனும் யோசிங்க, ஒவ்வொரு மனைவி யோசிங்க. இந்த 2 மணித்தியாலத்தை வீணாக கழிக்காமையே இங்க வந்தோம். இன்றைக்கு கூட பீச்சுக்கு போற நாள், சந்தோஷமா குடும்பமா போய்த்திருக்கிற நாள், அங்க நிறைஞ்சிருக்க வேண்டிய நாள். வேணாம், நாங்க போவோம், ஈமான புதுப்பிப்போம், எங்கட ஈமான் நாங்க உரமூட்டுவோம், மார்க்கத்தை படிப்போம், ரமலானுக்கு முன் உணர்வுகளை எடுப்போம் என்ற ஒரு நல்ல நோக்கத்தை இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க இப்ப யோசிக்கணும் என்ன தெரியுமா? இந்த ரமலானுக்கு நான் போறேன் என்று சொன்னால், இது ஒரு ஈமானிய பாசறை என்று சொன்னால், ஏண்ட வீட்டுக்குள் இதை எப்படி செய்யலாம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் ஒரு ஆணுக்கு அருள் செய்ய. ஒரு ஆண் அவன் யார் தெரியுமா? தஹஜ்ஜத்துக்கு எழுந்தான், அவன் வுளு கொண்டு வந்தான், அவன் 2 ரக்காத் தொழுதான், தண்ட மனைவி கிட்ட வந்தான், அவனை தட்டி எழுப்பினா, எழும்புங்க தஹஜ்ஜத்துல. அவள் மறுத்தாள், அவளுடைய முகத்தில் நீர் சொட்டுக்களை தொளித்தான். இந்த ஆணுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு அருள் செய்வானாக. தஹஜ்ஜுத்துக்கு எழுந்தால், தன் கணவனை அவள் உழுவெடுத்துட்டு வந்தாள், தன் கணவனை தட்டினாள், அவன் எழும்ப மறுத்தான், அவன் முகத்தில் நீர் சொட்டுக்களை தெளித்தான், 2 பேர் 2 வணங்கினார்களே, அல்லாஹ் அந்த குடும்பத்துக்கு அருள் செய்யட்டும் ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. நான் கேட்கிறேன், எங்கட வீட்டுக்குள்ள ஏன் இதை எங்களுக்கு பிராக்டிகல் படுத்தலாம்? ஏண்ட வீட்டுக்குள்ள ஏன் நான் என் மனைவிக்கு என் பிள்ளைக்கு கொடுக்க கூடாது? கொடுக்கலாம். இப்பமே நினைங்க, 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. மனைவியை கூப்பிடுங்க, மகனை கூப்பிடுங்க. ரமலானுக்கு முன்னாடி நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளுமா? இங்க வாங்க அப்பா, ராஜா இங்க வாங்க, தங்கம் மகள் இங்க வாங்க, உம்மா இங்க வாங்க, எல்லாருமே இங்க உட்காருங்க. இந்த வருஷம் ரமலான் நாங்க என்ன செய்ய போறோம்? வாப்பா இப்படி செய்வோமே, இல்ல இப்படி செய்வோமே, ரைட், எழுதிக்கொள்ளுங்க, திட்டத்தை போடுங்க. ரமலானுக்கு முன்னால் இந்த ஷெட்யூல் இருக்கணுமா? கியாமுல்லை தொழுகை எழும்புகின்ற பண்பு இருக்கணும். சுஜூத், இன்றைக்கு நான் ஜும்மாலே சொன்னேன், மிக முக்கியமான நேரம், அல்லாஹ்க்குமே நெருக்கமாக இருக்கிற நேரம். ஒரு அடியாள் அல்லாஹ்க்கு மிக மிக நெருக்கமாக இருக்கிற நேரம் சுஜூத். அக்ஸரு துஆ, நிறைய துஆ கேளுங்கன்னாங்க. ஏன் இந்த நாட்கள் யாருக்கு பிரச்சனை இல்லை? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, எல்லார் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கு, சிக்கல்கள் இருக்குது. அழகான சந்தர்ப்பம் ரமலானுடைய நாட்கள், மிக முக்கியமான சந்தர்ப்பங்கள். இழுத்து போத்துக்கொண்டு படிக்கிறதல்ல. உங்களுக்கு அல்குர்ஆன் பாடம் என்று சொன்னால், உங்களுக்கு நிறைய ஓதலாம் என்று இருந்தால், நீங்க பள்ளிக்கு தான் வரணும் என்றதும் அல்ல, உங்களோட வீட்டையே நீங்க தொழுமிடமாக ஆக்கிக்கங்க. உங்களோட மனைவி மக்களை வச்சு நீங்களே தொழுவீங்க, பிரச்சனையே இல்லை. சுஜூத்துக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்க, கண்ணீர் விட்டு கேளுங்க. நிறைய வாய்ப்புகள் இழக்கப்படாது. இளைய சமூகமே, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன். நிறைய பள்ளிகள்ல பெரிய அநியாயம் நடக்குது. கடைசி 10ல் 27ஆம் ஆண்டு பெரிய ஒரு கொண்டாட்டம், லைலத்துல் கத்ர் இறங்குற ஒரு நம்பிக்கை, அதுல பெரிய ஒரு கொண்டாட்டம். அது அந்த நாளா இருக்கோ, மேலும் அது வேற ஹதீஸ்கள் அதுக்கு நெருக்கமான செய்திகள் வருது. சரி, எது எப்படி இருந்தாலும் அதை ஒரு கொண்டாட்டமாக எடுத்து அதுக்கு பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணி சாப்பாடெல்லாம் கொடுத்து 4:40க்கு பாங்கன்னு சொன்னா 3:45க்கு சாப்பாட்டை வச்சா 4:10க்கெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சா இவன் பார்க்குறான், இன்னும் 40 நிமிஷம் அப்படியே இருக்குது. இரவெல்லாம் நின்று வணங்கி தௌபா செஞ்சு கத்தி அழுது அவருக்கு ஆமீன் சொல்லி எல்லாம் செஞ்சுட்டு ஊட்ட நோக்கி போறான். இங்கிக்கிற பூவாசம் அங்க, அங்கிக்கிற பூவாசம் இங்க, ஓடி போயிட்டு பெல் அடிச்சு என்னென்ன கலரி எல்லாத்தையும் ஏற்படுத்தி வீட்டுக்கு போயிட்டு படுக்கிறான். ஃபஜ்ரும் இல்லாம படுத்து எழும்புறான். இளைய சமூகம் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க, நாங்க நெறிப்படுத்தப்படணும். இது சிங்களத்தை சொல்ற கரதர மாசைய, என்ன குழப்பத்துக்குள்ள மாசம். என்ன குழப்பத்துக்குள்ள மாசம்? இரவு நேரங்களில் பாதையோரங்களில் விக்கெட் கம்பை நாட்டிக்கொண்டு இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே அடிக்கிறது, கேட்டில் வைத்து படுகிறது, ஜன்னலில் வைத்து படுகிறது, ராவைக்கெல்லாம் கத்தி கூச்சலிட்டு கொண்டிருக்கிறது, விடிஞ்சா ஃபுல்லாக படுக்கிறது, இரவெல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறது. விளையாடுகின்ற மாசம் அல்ல இது, விளையாடுகின்ற மாசம் அல்ல. உங்களுக்கு பார்க்கலாம், அல்லா அடுத்த சலலாசமா சொல்றாங்க, யார் மன் லைப பின் நர்தஷீர் கன்னமா சபக யதஹு ஃபீ லஹ்மி ஹின்தீர் வதமின். யார் நர்தசீர் என்று சொல்லக்கூடிய சதுரங்கம், தாயக்கட்டை சொல்ற, இது நகர்த்துற விளையாடுறோம், பண்டி இறைச்சியில் தன் கையை போட்டு தோய்த்து கொண்டவராவார் நாங்க சொல்லலாசமாங்க. இது இரவு பொழுதுகள் விளையாட்டுக்குள்ள மாசம் அல்ல, சத்தம் போடுறதுக்குள்ள மாசம் அல்ல.
மாதம் தர்மத்துல முன்னிக்கின்ற மாதம், அள்ளி கொடுக்க வேண்டிய மாதம். ரீகில் முர்சலா, வேகமாக வீசக்கூடிய காற்றை விட தர்மத்தில் முன்னின்ற மாதம். இதெல்லாம் செய்யுங்க. கடைசியாக நேரம் முடியுது. அஅதரல்லாஹு இலா இம்ரின் அഖர அஜலஹு ஹத்தா பல்லகஹு 60 சனா. ஒருத்தனுக்கு 60 வருஷங்கள் வாழ வச்சதுக்கு பின்னால சாட்டு போக்கு சொல்றது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உறவுகளே, எவ்வளவு காலம் வாழ்ந்துட்டீங்கன்றே தெரியா. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நல்ல நாடினான்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவனுக்கிட்ட அவளுக்கிட்ட அல்லாஹ் வேலை வாங்குறது. அல்லாண்டுதரே வேலை வாங்குறேன்னா பயன்படு வக்கை பேஸ்தாமில் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. யுவஃபிகுஹு லிஅமலின் சாலிஹின் கப்ல மௌத்திஹி, மௌத்துக்கு முன்னாடி நல்ல அமல்கள் செய்யறதுல அல்லாஹ் தௌஃபீக் செய்யறதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. உறவுகளே, அமைந்திருக்கின்ற இந்த நாட்கள் கண்ணியமான நாட்கள். ஷஅபான்ல நிற்கிறோம், ரமலான் அடைய போறோம். யா அல்லாஹ், யாருக்கெல்லாம் இந்த ரமலானை கண்ணியமாக அடையிறதுக்குள்ள வாய்ப்பு கொடுக்குறாயோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் எங்களை ஆக்கிவேன்னு துஆ கேளுங்க. குர்ஆனோட மேக்ஸிமம் நெருங்குங்க, முடியுமான வரைக்கும் நெருங்க. ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நான் திஹாரியிலிருந்து வந்திருக்கிறேன். நீங்கள்லாம் திஹாரிக்கு ஒரு நாளைக்கு வாங்க. அங்கே ஒரு அங்கவீன நிலையம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு நீங்கள் எல்லாம் கட்டாயம் போகணும். நான் எங்கெல்லாம் கிளாஸ் செய்கிறோம் அங்கெல்லாம் பஸ் கணக்கில் கொண்டு போய் திறக்கி வைக்கிறேன். தெரியுமா? அங்கே நீங்கள் வரணும். இங்கே இருக்கிற எல்லாரும் எவ்வளோ கண்ணியமெல்லாம் எங்களை வச்சுக்கிறான். நீங்கள் அதுள்ளுக்கு போனால் அவங்களோட கண்ணால் கொட்டும். தெரியுமா? அங்கே 2-3 செக்ஷன் இருக்கிற. அதில் ஒரு செக்ஷன் தான் கண் பார்வை இல்லை. ஆனால் அவங்க குர்ஆனை ஓதுறாங்க. குர்ஆனை ஒளி தெரியும் அவங்களுக்குண்டு பைக் குர்ஆன் இருக்குது. இப்படி கையை வைப்பாங்க, அப்படி பிரட்டி கையை வச்சா இப்படி வச்சுக்கொண்டு இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. கண்ணு இப்படி பொத்தி பொத்தி ஓதுவாங்க. சந்தேகம் வரும். பிரட்டி வேண்டிய இடத்த கொடுத்தா திருப்பி இடத்த கொடுத்தா இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார். பார்வை இல்லாதவன் அப்படியே கொழுப்பகுதி ஒன்றிக்கிறது. அங்கே போனா அவனும் ஓதுறான். சுப்ஹானல்லாஹ். கண் பார்வை இல்லாதவன் ஓதுறான், வாய்ப்பே செயலாதவன் ஓதுறான். எல்லா அருள்களையும் சுமந்த நாங்க எப்படி நிற்கிறோம்? ரமலானுக்கு கண்ணியமே குர்ஆன் அருளப்பட்டது. குர்ஆனை பத்தி நாம் தொடவே இல்லை. அது ஒரு தனி. பின்னால் வாரம் ஜும்மாகள்ல பயானுகள்ல கேட்பீங்க. கேட்கிறதல்ல, இந்த குர்ஆனுக்கு எடுக்கிற பிரயத்தன முயற்சி என்ன? அட்வான்ஸ் லெவல் செய்யறதுக்காக 9A எடுத்த பிள்ளைகள் வராங்க. இன்டர்வியூக்காக அழைக்கப்பட்டு போய் குர்ஆன் செக்ஷனை கொஞ்சம் பாருங்க சார். குர்ஆன் செக்ஷனுக்காக பிள்ளைய கூப்பிட்டா 9A எடுத்திருக்கிறான். ஓதுங்க மகள் என்று சொன்னா மோத்த பார்த்து அப்படின்ற ஓதுங்க என்று சொன்னால் குர்ஆனை பிரட்டி ஓத ஆரம்பிச்சா எனக்கு ஓத தெரியா சார். அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த குர்ஆன் மദ്രസാக்கு இன்டர்வியூ 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு கேர்ள்ஸ் பாய்ஸ் வந்திருந்தாங்க. அப்ப அவங்கள நாங்க ஹிஃபுலி கிடைக்கிறதாக முடிவு செஞ்சிருந்தோம். கிட்டத்தட்ட 100 பிள்ளைகள் வந்ததுல 4 பிள்ளைகள் எடுக்க கிடைக்கல. எதுக்கு? இன்டர்வியூல 4 பிள்ளைய குர்ஆன் பாடமாக்குறதுக்கு எடுக்க கிடைக்க. சுப்ஹானல்லாஹ். ஓதவே தெரியா. ஸ்காலர்ஷிப் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எதுக்கு கொடுக்கிறோம்? ஏன் உங்களோட ஊர்ல மദ്രസാக்கள் இல்லையா? முயற்சிக்கிறோமா? அல்லாஹ் செஞ்ச சில பெற்றார்கள் முயற்சிக்கிறாங்க, பெரும்பான்மை விடுறாங்க. ரமலான் ஒரு சிறந்த சந்தர்ப்பமா எடுங்க. சின்ன சூறாக்களை பாடமாக்குங்க. நாஸ்ல இருந்து ஃபீல் வரைக்கும் ஒரு 10 சூறாக்களை பாடமாக்குங்க. நிறைய பேர் இருக்கிற வலல்லாலீன் ஆமீன் இன்னாத்தினாக்கல் கௌசர் வலல்லாலீன் ஆமீன் வல்லசர் இல்லாத குல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சமல்லாஹ். இந்த வாழ்க்கை இதே தான் ஓதுறங்கிக்கிறாங்க. அது ரெண்டும் தான் பாடம். என்ன முயற்சி எடுத்தோம்? குர்ஆன்ல மேல போறதுக்கு பாடமாக்குறதுக்கு. நேத்து மார்க்கத்துக்கு வந்த சஃபரி மாலா எங்க இருக்கிறாள்? நேத்து இஸ்லாத்துக்கு வந்த மோனிகா எங்க நிற்கிறாள்? ரஹீமாவாக மாறி உலகத்தையே மிகப்பெரிய அளவில் பேசுற அளவுக்கு பேச்சு பொருளாக மாறல. அவங்க எல்லாரும் எத்தனை ரஹீமாக்கள், மோனிகாக்கள் ரஹீமாக்களாக மாறினாங்க. பார்வதிகள் சுமையாக்களாக மாறினாங்க. குர்ஆனால. குர்ஆன் அருளப்பட்ட மாதம். இப்பவே ஒரு முடிவெடுங்க. இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை நான் ஓதுற, தர்ஜமா வாசிக்கிற,
குர்ஆன்ல சின்ன சின்ன சூறாக்களை தவிர நான் பாடமாக்குறேன். அதுக்கு ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக ரமலானை நான் ஆக்கிக்கொள்வேன். நினைங்க உறவுகளே, நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சுருக்கமான சில செய்திகளை சொன்னேன். எனக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிவுக்கு வருது. எனக்கு பின்னால மிகப்பெரிய ஷேக் அப்துல் வதூத் ஜிஃப்ரி உஸ்தாத் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு தலைப்பில், நல்ல ஒரு தலைப்பில் உங்களோட உரையாற்ற இருக்கிறாங்க. கட்டாயம் எல்லாரும் அது கேட்கணும். அக்கீதாவோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு தலைப்பில் பேசுறதுக்கு இருக்கிறாங்க. கட்டாயம் அதிலையும் இருந்து பூர்ணமான பயன்பாட்டை பெற்றுக்கோங்க. எதையெல்லாம் இதில் நாங்கள் பேசினோமோ அதையெல்லாம் ஏண்ட வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையிலையும் எடுத்து நடக்கிறதுக்குள்ள தௌஃபீக் அல்லாஹ் கிட்ட கேட்போம். குர்ஆனோடு நெருங்குவோம், தர்மங்கள் வழங்குவோம், கியாமுல்லை தொழுகையில் நிறைய இன்பம் ஆர்வத்தை காட்டுவோம், முடியுமான வரைக்கும் ஆர்வத்தை நிர்வகிப்போம், மார்க்கத்தை விளங்குவோம், செயற்படுத்துவோம். வல்லவன் ரப்புல் ஆலமீன் பேசி என்னையும் கேட்ட உங்களையும் மலரப்போகின்ற கண்ணியமான புண்ணியங்கள் பூத்து குலுங்கக்கூடிய சிறப்பான அந்த மாதத்துடைய எல்லா சிறப்புகளையும் பெற்றவர்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் பட்டியலிலே எம்பெல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் ஹைரல் ஜஸா. மிகவும் பிரயோஜனமான பெறுமதியான விஷயங்களை நமக்கு பயான் நிகழ்ச்சியிலே பேசி சென்ற ரஷ்மி ஷாஹித் அமீன் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு, அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய பயானிலே சொன்ன முக்கியமான ஒரு விஷயம்தான் எதிர்வரக்கூடிய ரமலான் ஒரு பரக்கத்தான ஒரு காலம், நன்மைகளை அதிகம் நாங்கள் சம்பாதிச்சு கொள்ளக்கூடிய, தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமான ஒரு காலமாக இருக்கிறது. கடந்த வருடம் எத்தனையோ சகோதரர்கள் அந்த ரமலானிலே நம்மோடு சந்தோஷமாக இருந்தவர்கள் இன்று நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், கேன்சர் நோயாளியாக மாறியிருக்கிறார்கள். கடந்த மாதம் நம்மோடு சிரித்து பழகி நல்லா இருந்த எத்தனையோ சகோதரர்கள் கிட்னி ஃபெயிலியர் என்று இரத்தம் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்று அவர்களுடைய நிலைமையெல்லாம் கடைசி கட்டம் என்று நாங்கள் பேசுகின்ற அளவுக்கு மனிதர்களுடைய நிலைமைகள், காலம் ரொம்ப சுருக்கமான ஒரு காலமாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா நமக்கும் தந்திருக்கக்கூடிய இந்த சுருக்கமான காலங்களை நாங்கள் முடிந்த அளவுக்கு சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி பிரயோசனமான விஷயங்களிலே நாங்கள் கழித்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய பயானிலே சொன்ன முக்கியமான ஒரு விஷயம்தான், நமக்கண்டு ஒரு பொலிஸ் இருக்கிற மாதிரி அமல் இபாதத்துகள்லையும் நமக்கண்டு ஒரு பொலிஸ் இருக்கணும். நான் ஜமாத்தோடு தொழுகிறது தான், முதலாவது சஃபில் நான் நிற்கிறது தான், முந்தின சஃபில் நின்று தான் நான் தொழுகிறது. தஹஜ்ஜத் வாழ்க்கையில் விடுபடுறதில்ல. அதே மாதிரி லுஹாவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், துஆவுக்கு கூடுதல் நேரங்களை நான் கொடுக்கணும். என்னதான் கஷ்டம், என்னதான் தேவை, என்னதான் முறைப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் ரப்பத்தான் நான் முதல்ல நம்பணும், அவனுக்கிட்ட தான் நான் முதல் கையை வந்தோணும் என்ற மாதிரி சில பொலிசி நம்மக்கிட்ட இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நானும் தான் நீங்களும் தான் அதை நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரமலானை பயன்படுத்தி அமல்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய உரையிலே நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய சுருக்கமாக இருக்கிறது.